கர்த்தருடைய பரிசுத்தம் மையப்படுவதாக. தேவன் நம்மளை ஆசீர்வதித்து பாதுகாத்திருக்கிறார். நாள் கூட வார்த்தை எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளில் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமா இருக்கிறது. அப்ப விசுவாசம்னா என்னன்னா, நான் பார்த்தாலும் நம்புவேன்னு கிடையாது. கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, அந்த சூழ்நிலை எனக்கு இல்லைனாலும் அந்த சூழ்நிலையை கண்டால் நான் பார்க்கல நம்புவேன் அப்படின்னு சொல்றது விசுவாசம். உனக்கு காணப்படாதவைகளில் நிச்சயமா இருக்கிறது. அப்போ நம்ம கர்த்தருக்குள் எப்படி நம்ம விசுவாசம் வாழணும்னா, கர்த்தர் சொல்லியிருக்க வார்த்தையை நம்ம முழு மனதோடு நம்பணும். அவர் நன்மை செய்தா நம்புவேன், அந்த சூழ்நிலை எனக்கு உண்டு பண்ணி கொடுத்தா நம்புவேன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் சொல்லிட்டாருன்னா அவர் நிச்சயமா செய்வாரு. விசுவாசத்தோடு நம்ம வாழ வேணும். வேதாகமத்துல யோவான் 20ஆம் அதிகாரத்துல தோமான்னு ஒருவர் என்ன பண்ணாருன்னா, இயேசு உயிரோடு எழுப்பிட்டார் சொல்லிட்டு சீஷர் எல்லாருமே நம்புறாங்க. இயேசு உயிரோடு எழுப்பிட்டார், இயேசுவை பார்த்துட்டு நம்புறாங்க. ஆனா தோமா என்ன பண்றாருன்னா, நான் இயேசுக்கு கரத்துல இருக்கிற அந்த காயத்தை நான் பார்க்கணும், அவர் எனக்காக மறிச்சாரு, சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் போது அவர் கையில ஒரு காயம் இருக்கும்ல, அந்த காயத்தை நான் கைவிட்டு பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்று வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, அவர் விழாவில் நான் கைவிட்டு பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த தோமாக என்னன்னா, இயேசுவே முழங்கினா கூட அவருக்கு விசுவாசம் கிடையாது. ஏன்னா அவருக்கு அவிசுவாசம், நம்பிக்கை இல்லை. இயேசு மீண்டும் வரவாரு, மீண்டும் இயேசு உயிரோடு எழுந்திருப்ப நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தாரு. அப்ப நம்ம கூட அநேக நேரத்துல கர்த்தர் சூழ்நிலையை பார்த்தாதான் நான் நம்புவேன், கர்த்தர் சூழ்நிலை அமைச்சு கொடுத்தாதான் நம்புவேன், கர்த்தர் நம்ம நன்மை செய்தா நம்புவேன்னு சொல்றான். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க, நான் நன்மை செய்யறேன் அப்படின்னு சொல்லுவார் கர்த்தர். அதனால சூழ்நிலை எதிர்பார்க்காதீங்க. சூழ்நிலை எதிராக இருக்கும், ஆனா விசுவாசத்தின் அதிபதி, விசுவாசத்தின் ஆதாரமே இயேசு கிறிஸ்து தான். அவர் நிச்சயமாக சொன்னதை செய்வாரு. விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம். சூழ்நிலை எதிராக இருந்தாலும் அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். விசுவாசிப்போம், அது காணப்படுகிறவைகளில் நிச்சயமா இருக்கிறது. கர்த்தர் மையப்படுவதாக.